குஹன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மையில் நடத்து குகன் வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமோ நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 14/11/2024 தக்ஷணாயனம் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் 28ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் காலை 6:13க்கு. கலனன் 3 முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 8:07 வரை திரியோதசி, பின்பு சதுர்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:51 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாமயோகம் இன்று காலை 11:11 வரை சித்தி, பின்பு வியதிபாதம். கரணம் இன்று காலை 8:07 வரை தைத்துலம், பின்பு மாலை 5:59 வரை கரசை, பின்பு வணிசை. அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:12 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:51 வரை பூரம், பின்பு உத்திரம். நேத்திரம் இன்று முழுவதும் 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சுவாமிமலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். மாயவரம் ஸ்ரீ கௌரி ஸ்ரீ மாயூரநாதர் ரத உற்சவம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்கள் அதிகரிக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? காலை மாடுகளை வாங்க நல்ல நாள். சாலை அமைப்பதற்கு ஏற்ற நாள். யாத்திரை மேற்கொள்ள சிறந்த நாள். சாஸ்திர பயிற்சி பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 4:10 முதல் 5:54 வரை மேஷ லக்னம். 5:55 முதல் இரவு 7:56 வரை ரிஷப லக்னம். 7:57 முதல் 10:08 வரை மிதுன லக்னம். 10:09 முதல் 12:16 வரை கடக லக்னம். 12:17 முதல் 2:18 வரை சிம்ம லக்னம். 2:19 முதல் 4:18 வரை கன்னி லக்னம். 4:19 முதல் 6:28 வரை துலாம் லக்னம். காலை 6:29 முதல் 8:39 வரை விருச்சக லக்னம். 8:40 முதல் 10:46 வரை தனுசு லக்னம். 10:47 முதல் மதியம் 12:41 வரை மகர லக்னம். மதியம் 12:42 முதல் 2:24 வரை கும்ப லக்னம். 2:25 முதல் மாலை 4:05 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வியாழக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ குரு பகவான். குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 27 முறை அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் 4 முதல் 5 மணிக்குள்ளாக வீட்டில் தீபங்கள் ஏற்றி ஸ்ரீ குரு பகவானுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு நன்மைகள் மிக மிக அதிகம் கிடைக்கும். குருவே சர்வ லோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்திகே. ஸ்ரீ குரு பகவானுக்கான காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரசோதயாத். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்.
காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ குரு பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு என பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ஓம் ஆம் ஹ்ரீம் க்ரோம் ஹ்ரீம் ஸ்ரீம் போக்யா விஜய துர்கே பிரபஞ்சா மீல போக போக்யா ராஹா வியாப்த சரீரிணி மம சத்ரு கார்ய வித்வம்சினி மம கார்ய சித்திகரி சகல ரிபுமத பஞ்சினி மம லோகே வாசாபாயம் ராஜவத்வாரே வியவஹாரே வியாபாரே வாதௌ விவாதேச सर्वता यशो विजयम तापय तापय क्रोम ह्रम बट स्वाहा. ओम आम ह्रीं क्रोम ह्रीं स्ट्रीं सौं धुम विजय दुर्गे सर्वत्र यशो विजयम देहि देहि स्वाहा. மேஷ ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷ ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி. ஓம் ஸ்ரீ மேஷ ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ர நிலை விரயஸ்தானாதிபதி. உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீட்டினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அந்தந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார்களோ அதற்கேற்றபடியும் பலன்கள் அமையும். இன்றைய நாள் உங்களுடைய செயல்கள் எப்படி வைத்துக் கொண்டால் நல்லது, எப்படியெல்லாம் நடந்து கொள்ளலாம் என்பதை தெளிவு பெற கேட்டு அதன்படி செய்து பாருங்கள். உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு சீரும் சிறப்புமாக கௌரவத்தை கொடுக்கும். எந்த இடங்களிலும் நீங்கள் தலை குனிவு என்பது இருக்காது. மேஷராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள் துரிதமாக நடக்கும். இருந்தாலும் மனநிலையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு தோன்றும். ஒரு விதமான குழப்பங்களோடு இருப்பீர்கள். பல வேலைகள் செய்யக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு. பிறருடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் உங்களுக்கான வேலைகளை மட்டும் கவனிக்க வேண்டாம். யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் குறைகளை வைத்துக் கொள்ளாதீர்கள். குடும்ப விஷயங்களை, விவகாரங்களை பெரிதுபடுத்த வேண்டாம். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும், அசௌகரியங்கள் உண்டாகும். மனநிலையில் உங்களுக்கு சீரான போக்கு என்பது இருக்காது. மாணவ மாணவிகளுக்கு படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் தாமதமாகத்தான் சில முடிவுகளும் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுடைய வேலையில் விறுவிறுப்பு தன்மை என்பது இருக்காது. மந்தமான நாள். தொழில் விஷயங்களில் பிறரோடு பேசும் பொழுது அக்கம் பக்கம் நபர்களுடைய குணத்தை அறிந்து செய்யுங்கள். பயனற்ற விஷயங்களை பற்றி யாரிடத்திலும் கலந்துரையாட வேண்டாம், விவாதிக்க வேண்டாம். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. எண்ணங்கள் உங்களுக்கு பல நிலையில் இருக்கும். இதனால் தூக்கமில்லாத ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். விரயஸ்தானத்தில் அயன சயன போகஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுக்கு தூக்கத்திலும் பெரிய பெரிய கனவுகளே வந்து கொண்டிருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பெரிய விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் பிரம்மாண்டமாக சிந்தித்துக் கொண்டு இருப்பீர்கள். நடக்க வேண்டியவை மிக கவனமாக நடத்தி கொள்ளுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரை மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசு தொடர்பான காரியங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும்
கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்களின் மீதான எண்ணங்கள் இருக்கும். தொழில் தொடர்பான முடிவுகள் எடுக்க வேண்டி இருப்பேன். செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. சோர்வுகள் மறையும் நாள், திறமையாக இருப்பீர்கள், எடுத்த காரியத்தை வெற்றி பெறுவீர்கள். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். பிறரால் உங்களுக்கு உதவி கிடைக்கும், நன்மைகள் ஏற்படும், மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாதங்களை தவிர்க்க வேண்டும், வீண் பேச்சுக்கள் கூடாது. கடமையை நினைத்து வேலைகளை கவனியுங்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள். ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலை. இந்த நாள் என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்? எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வருமா? எண்ணிய காரியங்கள் அனுகூலமாக நடக்குமா? குழந்தைகளுடைய செயல்கள், திருமணம் பற்றிய பேச்சுக்கள் எப்படி இருக்கும் என்கிற நிலையை முழுமையாக அறிய முற்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்திலேயே குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். வேலை செய்யக்கூடிய இடத்தில் தகுந்தாற் போல் நடந்து கொள்ளுங்கள். அமைதியை பெரும்பாலும் கடைபிடியுங்கள். உங்களுடைய வார்த்தைகளை ஒரு முறைக்கு பலமுறை பேசுவதற்கு முன்னர் சிந்தித்துக் கொள்ளுங்கள். மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்குபவர்கள் சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற்போல் கவனத்தோடு இருக்க வேண்டியது நல்லது. மனதில் மாற்றங்கள் ஏற்படும். நல்ல தன்மையான பேச்சுக்கள் உங்களுக்கு சுப விசேஷத்தை கொடுக்கும். தேவையற்ற பகைமையை தவிர்த்து விடுங்கள். யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் தவறாக பேசாதீர்கள். குற்றம் குறைகளை நீக்குவதே நல்லது. வித்தியாசமான சில பயணங்களினால் மனதில் மாற்றங்கள் வரும். தேவையற்ற விஷயங்களுக்கு மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். திடீர் செலவுகள் உண்டாகலாம். பண வரவு என்பது இருக்காது. எதிர்ப்புகள் விலகும் நாள். வருமானத்திற்கு தகுந்தாற்போல் சிக்கனமாக இருப்பதே நல்லது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இடர்பாடுகள் வந்து போகலாம். தம்பதியர்களுக்கு இடையே சில புரிதல்கள் ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான புதன் பகவான் 7ஆம் வீட்டில் களத்திரஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆடம்பரமான விஷயங்களில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்துக் கொள்ளுங்கள். தேவையற்ற பகைமையை தவிர்க்க வேண்டும். சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். மாணவ மாணவிகள் படிப்பு சம்பந்தமான சில இடர்பாடுகள் இருக்கும். உங்களை எதிர்த்து நின்றவர்கள் விலகி போகலாம். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது. 8க்கும் 11க்கும் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு ராசியில் இருக்கிறார். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்வதே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்கும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது அனுகூலத்தை தரும். புதியதொரு வீடு மனை வாங்குவது அல்லது இடம் வீடு மனை பார்ப்பது போன்ற விஷயங்களுக்கும் அணிகலன்கள் வாங்க நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்: கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம்
தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வமாக இருப்பீர்கள். எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு முடிப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். பழக்க வழக்கங்களிலும் மாற்றங்கள் வரும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த நாளுக்கான வேலைகளை திறமையாக முடித்து நல்லதொரு பேரும் புகழையும் பெறுவீர்கள். நன்மைகள் விளையும் நாள். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு நல்லது. மாற்றங்கள் உண்டாகும். உங்கள் வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகளையும் செய்யலாம். மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பழக்க வழக்கங்களிலும் மாற்றம் இருக்கும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். பிறரிடத்தில், அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு சிறப்பு. பல நிலைகளில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கிட்டும். பணம் சம்பந்தமான சங்கடங்கள் அகலும். எதிர்மறையான எண்ணங்கள் விலகும். நேர்மறை குணத்தோடு உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் கேத்து பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சூரிய பகவான், 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் புதன் பகவான் வக்கர நிலை உங்களுடைய ராசி அதிபதி. களத்திரஸ்தானத்தில் சுக்கிர பகவான், 9ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், 10ஆம் வீட்டில் ராகு பகவான், சந்திர பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்கரநிலை என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட விதங்களில் தீர்வுகளை காண்பீர்கள். உங்களுடைய செயல்களில் இருந்து வந்த இடர்பாடுகள் அகலும். நீங்கள் சந்தித்திருந்த சின்ன சின்ன குறைகள் நீங்கும். மன திருப்தியும் சந்தோஷமும் உருவாகும் நாள். பொருளாதார ஏற்றம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருப்பீர்கள். இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு திருப்தியை தரும். மனதில் இருந்த பல கவலைகள் போகக்கூடிய போக்கு இருக்கிறது. எதற்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தைரியமாக உங்களுக்கான வேலைகளை செய்யுங்கள். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சில சங்கடங்களை தவிடுபொடியாக்கி விடுவீர்கள். உங்களுக்கு புத்தி கூர்மை அதிகரிக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் உண்டாகும். தாய்மாமன் வழியில் சின்ன சின்ன செலவுகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள், பிரச்சனைகள் குறையும். தெய்வ பலத்தை பரிபூரணமாக பெறுவீர்கள். குரு பகவானை வணங்குங்கள். குருவே சர்வ லோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே. மன அமைப்பு இன்றைய நாள் வேலைகளில் எப்படி ஈடுபட வேண்டும், வியாபாரத்தை எப்படி கவனிக்க வேண்டும், வருமானத்தினுடைய உயர்வு எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலில் கூட்டாளிகளோடு இருந்த மனக்கசப்புகள் அகலும். மாணவ மாணவியர்களுக்கு படிப்பில் உற்சாகம், புத்துணர்ச்சி. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஆதரவான சூழ்நிலை. அக்கம் பக்கம் நபர்கள் உங்களுடைய செயலுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். கணவன் மனைவி கிடையே புரிதலும் நல்ல அந்யுன்யமும் சந்தோஷமான மனநிலை சூழ்நிலை உங்களுக்கு வெற்றியை தரும். இந்த நாள் புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டிற்கு தேவையான படி சில முக்கிய விஷயங்கள், மின்னணு சாதனங்கள் மற்றும் குழந்தைகளுடைய தேவைக்காகவோ சில பொருட்களை வாங்கி வருவீர்கள். இதனால் உங்களுக்கு மனதில் நிம்மதி, சந்தோஷம், குடும்பத்தில் நல்லதொரு பேர், உங்களுடைய கருத்துக்கு மதிப்பளிப்பார்கள். அன்பு நிறைந்த நாள். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்ல விதமாக நடக்கும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் வருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான்,
தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். நல்ல விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் உதயமாகும். வேலையில் விறுவிறுப்பு தன்மை இருக்கும். மாறுபட்ட விதங்களில் சில பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான் தெய்வம் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிப்பீர்கள். முன்னேற்றங்கள் பிறக்கும். எடுத்த காரியம் கைகூடும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. சகல பிரச்சனைகள் தீரும். சிக்கல்கள் அகலும். தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த நாள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கடகராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ அம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது ராசிக்கு அமைப்பிலேயே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் கேத்து பகவான், சுகஸ்தானத்தில் சூரிய பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரநிலை, ருணரோக சத்ருஸ்தானத்தில் சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், பாக்யஸ்தானத்தில் உங்கள் ராசி அதிபதியான சந்திர பகவானும் அவரோடு ராகு பகவானும் சஞ்சாரம் செய்கிறார்கள். லாபத்தில் குரு பகவான் வக்ரநிலை. இன்றைய நாளுக்கான அமைப்பு எப்படி இருக்கும்? இந்த கிரக நிலைகளினுடைய போக்கை வைத்து பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் கடகராசி அன்பர்களுக்கு மிக விசேஷமான நாள், நல்ல நாள், அதிர்ஷ்டகரமான நாள், மனதில் சந்தோஷம் பூரிக்கும் அற்புதமான நாள். வாழ்க்கையில் அதிசயம் நடக்காதா என்று காத்திருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு விதங்களில் நல்ல வழியில் அதிசயங்கள் நடக்கும். குழந்தைகள் உங்களுடைய செயல்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உங்களை பெருமைப்படுத்துவார்கள். பெற்றோர்களுக்கு ஏற்ற குழந்தையாக இன்றைய நாள் அவர்களுடைய செயல்கள் அமைந்துவிடும். நல்ல அனுபவங்கள் இருக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு நிகழும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு ஏற்படும். அரசியல் மற்றும் அரசாங்க துறையினர் சில பலன்களை பெறுவதற்கான சூழல்களும் காணப்படும். சுகஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். கடந்த கால பிரச்சனைகளை பற்றி மறந்து விடுங்கள். கடந்ததை எண்ணி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை புரிந்து கொண்டு செய்யும் பொழுது அதற்கேற்றபடி லாபங்கள் பெருக்கும், நன்மைகள் விளையும். புரிதல் என்பது அதிகரிக்கும். கலை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு தன்மை அதிகரிக்கும். வேலைகளில் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் இருங்கள். பழைய கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய விதங்களில் வழிகள் கிடைக்கும். நல்ல உதவிகள் மேம்படும். நன்மைகள் நிறைந்த நாள். கடகராசி என்பவர்களுக்கு இந்த நாள் தொழிலில் சில புதிய முன்னேற்றங்கள் காணப்படும். மற்றவர்களோடு புரிந்து கொண்டு வேலைகளை செய்வீர்கள். ஏதாவது ஒரு நல்ல விதங்களில் உங்களுக்கு பணம் வந்து சேரும். அந்த பணத்தை கொண்டு குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். எதிர்பார்த்தபடி ஏதாவது ஒரு வகையில் நண்பர்களிடத்தில் பண வரவுக்கான அற்புதமான நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். பழைய பிரச்சனைகள் தீர்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு. மாணவ மாணவியர்கள், கல்லூரி படிக்கக்கூடியவர்களுக்கு, பள்ளி படிக்கக்கூடியவர்களுக்கு புரிதல் என்பது அதிகரிக்கும். பள்ளியில் நல்ல பேரும் புகழும் அடைவீர்கள். கல்லூரிகளிலும் உங்களுடைய கலை சம்பந்தமான விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். பேச்சு திறமை அதிகமாக இருக்கும். நல்ல ஞானம் பெற்றவர்களாக திகழ்வீர்கள். குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் அந்தஸ்தும் கௌரவம் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். நல்லதொரு நன்மைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பு. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான் தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் இருக்கும்.
வெளி வட்டாரத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். புதியவர்களோடு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். பூசல் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு. புதிய ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்வீர்கள். நுட்பமான சில பொருட்களை வாங்குவீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அற்புதமான நாள். தெரியாததையும் தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். ஆயில நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஓம் நமோ நாராயணாய எனும் மந்திரத்தை உச்சரித்தால் காக்கும் கடவுளான திருமாலுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நல்ல உதவிகள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். நன்மைகள் உண்டாகும் நாள். எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் கேத்து பகவான். அதிபதியான சூரிய பகவான் 3ஆம் இடமான சகோதர பாவகத்தில். சுகஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரநிலை. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். களத்திரஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். பாக்யஸ்தானத்தில் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறார். 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். இன்றைய நாளுக்கான அமைப்பின்படி கிரகங்கள் இப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் பார்க்கலாம். குரு பகவானை வணங்குங்கள். உங்களுடைய தொழில் சிறப்பாக அமைந்திட, வியாபாரம் நன்றாக நடக்க குரு பகவானை வணங்கினால், கருப்பு கொண்டக்கடலை அல்லது வெள்ளை கொண்டக்கடலை வைத்து சுண்டல் செய்து அவற்றை இறைவனுக்கு நைவேத்தியமாக சமர்ப்பித்து பலருக்கும் அவற்றை பிரசாதமாக வழங்கினால் நல்லது. தேகபலம் கூடும், தைரியம் அதிகரிக்கும், பூர்வ புண்ணிய பலனை பெறுவீர்கள். காரணம், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் 10ஆம் வீட்டில் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்கிறார், சுக்கிர பகவானுடைய வீட்டில். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம். பொதுவாக சந்திராஷ்டமம் என்றாலே பயம் இருக்கும். கவலை வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய பூஜைகளையும் சின்ன சின்ன பரிகாரங்களாக செய்யும் பொழுது சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கத்தில் இருந்து நீங்கள் விடுபடலாம். தலைமை அதிகாரிகளுடைய செயல்களில் அவர்களோடு பேசும் பொழுது, கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது, மற்றவர்களோடு கலந்துரையாடும் பொழுது எல்லா விஷயங்களிலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில வகையில் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும். எதிர்பாராத வகையில் சில செலவுகள் காரணமாக பண வரவுகள் உங்களுக்கு தடைகளாக இருக்கும், அல்லது தேவைக்கில்லாதபடியான ஒரு சில சூழ்நிலைகள் அமைந்துவிடும். தந்தையினுடைய ஆரோக்கியம் மேம்படும். சமூகம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். மனதை கட்டுப்படுத்துங்கள். தியானம் செய்வது, யோகாசன பயிற்சிகள் செய்வது நல்லது. எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சில நல்ல உதவிகளும் வந்து சேரலாம். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் பொறுமையாக இருக்க வேண்டும். புதிய விஷயங்களில் தலையிடாதீர்கள். சந்திராஷ்டமம் என்பதால் பண போக்குவரத்து, மற்றவர்களை நம்புவது, கையெழுத்து போடுவது, ஒப்பந்தங்கள் செய்வது, பிறருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது, இது போன்ற விஷயங்களில் தலையிடாதீர்கள். பொதுவாக எதற்கும் ஆசைப்படாதீர்கள். ஆசையே பெரும் துன்பத்திற்கு காரணம் என்றார் புத்த பெருமாள். ஆக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் மட்டும் போதும் என்கிற எண்ணத்தோடு இருப்பதே நல்லது. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம். ஆக எதற்கும் உங்களுடைய மனதை செலுத்தாமல் மனக்கட்டுப்பாடு வேண்டும், எண்ண கட்டுப்பாடு வேண்டும். உணர்ச்சி வசப்படாதீர்கள். வேலையில் வரக்கூடிய சில ஏற்ற இறக்கங்களை அனுசரித்து செல்லது நல்லது. அசௌகரியங்களை புரிந்து கொள்ளுங்கள். பொருளாதார ஏற்ற இறக்கத்தை நீங்கள் அதிக விரக்தியோடு எடுத்துக்கொள்ளாமல் அதனை சாதாரணமாக இருந்து அமைதி போக்கை கடைபிடிப்பது நல்லது. நட்புகள் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எல்லோரிடத்திலும் நீங்கள் அன்பாக நடந்து கொள்வதே விசேஷம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவான். இந்த கிரகங்களினுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு தொடர்பான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை பல சிறப்புகளை பெற்றுத்தரும்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன் மகன் நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேது பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார் வழிபாடு நல்லது. எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அனுசரணையான போக்கோடு இருப்பது நல்லது. சில முக்கியமான விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. ஆரோக்கியத்திற்குண்டான விஷயங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரையே அமிர்த கலச ஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கிய நாதாய ஸ்ரீ மகா விஷ்ணவே நமகா என்று வழிபட்டால் பூரணமான ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். உடல்நல பாதிப்பு, மனநல பாதிப்பு நீங்கும். தெளிவு பெறக்கூடும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. பொறுமை வேண்டும், நிதானம் வேண்டும், அவசரம் கூடாது. பணத்தினுடைய மதிப்பை உணர்ந்து செயல்படுங்கள். சிக்கனம் என்பது தேவை. இந்த நாள் சில நன்மைகள் கிடைக்கவும், எல்லா நலன் வலன் பெறவும் இறை வழிபாடு சந்திர பகவானை இந்த காயத்ரி ஸ்லோகம் சொல்லி வழிபட்டால் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய தாக்கங்கள் தீரும். ஓம் பத்மத் வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத்து. இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான கிரக அமைப்புகளை வைத்து இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னி ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கன்னிராசி அன்பர்களே, ராசியிலேயே கேத்து பகவான், குடும்பஸ்தானத்தில் சூரிய பகவான், சகோதர பாவகத்தில் புதன் பகவான் வக்ரநிலை, சுகஸ்தானத்தில் சுக்கிர பகவான் 2ஆம் வீட்டு அதிபதி 4இல், 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான், சந்திர பகவான், பாகியஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, லாபத்தில் செவ்வாய் பகவான் என இந்த நாள் கிரக அமைப்புகள் இப்படி இருப்பதால் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் எப்படியெல்லாம் இந்த நாள் கிடைக்கப் போகிறது, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னெல்லாம் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். வெளியிடங்களில் வேலை செய்பவர்கள் சற்று மிதமான போக்கையே கொண்டு செல்ல வேண்டும். எவரிடத்திலும் யாரிடத்திலும் பொறுப்புகளை அதிகமாக ஒப்படைக்காதீர்கள். வேலையில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை புரிந்து கொள்ளுங்கள். பிறரோடு அதிகம் பேசுவதோ வாக்குவாதங்களோ எதுவும் செய்ய வேண்டாம். உடலில் அசதி ஏற்படாமல் இருக்க கனிவாக கவனமாக இருங்கள். இறை வழிபாடு செய்வதாலும் மந்திரங்கள் ஸ்லோகங்கள் உச்சரிப்பதாலும் கேட்பதாலும் உடல் சுறுசுறுப்பாக இருக்க மனக்கவலைகள் அகலும், மனச்சோர்வுகள் விலகும், மன அழுத்தங்கள் நீங்கும். வியாபாரத்தில் சிறு குறு அளவிலாவது வியாபாரம் செய்பவர்களுக்கும் சரி, பெரிய அளவில் முதலீடு செய்யக்கூடியவர்களும் வர்த்தகம் சார்ந்த நிலையில் இருப்பவர்களுக்கு பொருளாதார நிலையில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். மத்தியமமான பலன்கள் தான் உண்டாகும். பணம் சம்பந்தமான எதிர்பார்ப்புகள் வேண்டாம். யாரையும் அதிகம் நம்பாதீர்கள். உங்களுடைய கையை நம்புங்கள். உங்களுடைய உழைப்பே உயர்வு தரும். அவைதான் முன்னேற்றத்தை கொடுக்கும். வேலை தொடர்பான செயல்பாடுகளில் இடமாற்றங்கள் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரலாம். தலைமை பதவிக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எல்லோரிடத்திலும் அரவணைத்து செல்லுங்கள். அனுசரித்து போவது நல்லது. தம்பதியர்கள் உங்களுடைய பேச்சுக்களில் விவேக போக்கை கடைபிடிக்க வேண்டும். தேவையற்ற விஷயங்களுக்காக பேசாதீர்கள். அரசு தொடர்பான செயல்களில் விவேகம் என்பது தேவை. அனுபவங்கள் அதிகம் கிடைக்கும் நாள். ராசிக்கான அமைப்புப்படி இந்த நாள் இறை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாகவே நடக்கும். கவலை வேண்டாம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று இறை வழிபாடு செய்வது, சந்திர பகவானை வழிபாடு செய்வது பல நிலைகளில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களை இன்றைய நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது
எல்லா விதமான விஷயங்களிலும் பொறுமையாக நிதானமாக முடிவெடுங்கள், அவசரம் காட்டாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் சிறப்பை பெற்றுத்தார். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கவனமாக செய்ய வேண்டும். மற்ற விஷயங்களை பற்றி பிறரிடத்தில் கலந்து ஆலோசிப்பது நல்லது. அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை வழிபாடு. காஞ்சி காமாட்சி தேவியை வழிபடுங்கள். அனுசரித்து செல்லுங்கள். பிறரோடு ஏற்ற இறக்கமான போக்கு இருக்கும். எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். தன் கையே தனக்கு உதவி என்பது போல இருங்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். விவேகமாக இருக்க வேண்டும். பொறுமை என்பது அவசியம். அகலக்கால் வைக்காதீர்கள். விரலுக்கேத்த வீக்கம் என்பது தேவை. இந்த நாள் சகல நன்மைகள் கிடைத்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீடு வாக்குஸ்தானம் குடும்ப பாவகத்தில் புதன் பகவான் வக்ரநிலை. சகோதர பாவகத்தில் சுக்கிர பகவான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான். 6ஆம் வீட்டில் ராகு பகவான் சந்திர பகவான். அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. ராசியினுடைய 10ஆம் வீடு தொழில் ஜீவன பாவகத்தில் செவ்வாய் பகவான். விரயத்தில் கேது பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய செயல்கள் இன்றைய நாள் எப்படிப்பட்ட அமைப்பை தாங்கி நிற்கப் போகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். 6ஆம் வீட்டில் ருணரோக சத்ரு பாவகத்தில் 10ஆம் வீட்டு அதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு சஞ்சாரம் செய்கிறார். வேலை செய்யக்கூடிய இடத்தில் அலுவலக விஷயங்களில் நல்ல பேர் புகழும் இருக்கும். எல்லோருடைய செயல்பாடுகள் ஓரளவிற்கு நன்மையை தரும். உங்கள் துணைவரிடத்தில் அனுசரித்து போவது, அவர்களுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவது நல்லது. திருமணம் சம்பந்தமான விஷயங்கள், சுப காரிய முயற்சிகள் கைகூடி வரும். எல்லா விதமான நன்மைகளும் மேம்படும். தொட்ட காரியங்கள் துலங்கும். மனதில் இருந்த கவலைகள் சில பிரச்சனைகள் ஆகலாம். சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். ஆனந்தம் நிறைந்த நாள். வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு மேம்படும். மாணவ மாணவிகளுக்கு புரிதல் இருக்கும். நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் இருந்த போட்டிகள் குறையும். தேர்வுகளில் நல்லதொரு தேர்ச்சி பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். கலை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும். சினிமா துறை மற்றும் சின்னத்திரையில் பணிபுரிபவர்கள், ஊடகத்துறை மற்றும் கலை சார்ந்த பொருட்களை விற்பனை செய்பவர்கள், அங்காடி வைத்து நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. தொழில் துறையில் சில சின்ன சின்ன முன்னேற்றங்கள் உண்டாக்க வாய்ப்புகள் இருக்கிறது. வெளியிடங்கள் செல்பவர்கள் வீட்டிற்கு லாபத்தோடு சுபத்தோடு வருவீர்கள். ராசிக்குண்டான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன் சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிப செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மதிப்புகள் அதிகரிக்கும், மரியாதை கூடும், கௌரவமாக இருக்க கூடிய அற்புதமான நாள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான், தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. மனக்கவலைகள் அகலும். எடுத்த வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. தேடல்கள் அதிகரிக்கும், புரிதல்கள் உண்டாக்கும். புது விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் மிகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். விருச்சிக ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள். கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியிலேயே புதன் பகவான் வக்ரநிலை, குடும்பஸ்தானத்தில் சுக்கிர பகவான், சுகஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான், சந்திர பகவான், 7ஆம் வீட்டில் குரு பகவான் வக்ரநிலை, பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் பகவான், லாபத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. ராசிக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது உத்தியோக வேலைகளில் நல்லதொரு விஷயங்களை முன்னெடுத்து செல்வீர்கள். அலுவலக வேலைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். சுபம் நிறைந்த நாள். மனம் சம்பந்தமான கவலைகள் அகலும். கடனால் அவதிப்பட்டு வருபவர்களுக்கு கடன் தீர்க்கும்படியான சில பண வரவுக்கு வழிவகை உண்டு. உங்களோட தொடர்பில் இருப்பவர்களால் உங்களுக்கு நன்மைகள் பிறக்கும். ஆதாயம் ஏற்படும். உற்சாகம் உண்டாகும். சில சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வழிவகை உண்டு. உங்களுடைய வாழ்க்கையின் நிலை மிக அழகாக இருக்கும். நன்றாக உழைக்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் தான் முக்கியம். நீங்கள் தான் பிறரை காக்க வேண்டும். எல்லோரையும் வழிநடத்த வேண்டும். எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டிய சூழல் உங்களுக்குத்தான் இருக்கும். நல்ல ஒரு பலம் பொருந்தியவர்களாக இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் இருந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் அகலும். பணம் ரீதியாக இருந்து இடர்பாடுகள் அகலும். கால்நடைகள் மீது ஆர்வங்கள் பிறக்கும். நன்மைகள் உற்சாகம் ஏற்படும் நாளாகவே அமையும். நீண்ட நாளாக பயணங்கள் கைகூடும். எதிர்பார்த்த வேலைகள் உங்களுக்கு திருப்திகரமாக நடப்பதால் அதிக நன்மைகள் விளையும். மனதில் நிம்மதி, சந்தோஷம், தேக பலம், ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம் அதிகரிக்கும். எல்லா விதமான விஷயங்களும் இன்றைய நாள் கைகூடி வரும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் எதிர்பார்த்தபடி நல்லதொரு விஷயங்களை பெறுவீர்கள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். மன சஞ்சலங்கள் அகலும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். மன நிம்மதி பிறக்கும். நல்லதொரு ஆயுள் பலத்தையும் ஆரோக்கிய பலத்தையும் பெற குரு பகவானை வணங்குங்கள். திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை இந்த நாள் வணங்கினால் சகல நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் முன்னேற்றங்கள், திருமணங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும். உடல் நலம் நன்றாக இருக்கும். நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் என்று இந்த காயத்ரி மந்திரமானது ஸ்ரீ முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகர் கடவுள், கருணை கடலே போற்றி போற்றி என்றும் நீங்கள் உச்சரிப்பது மிக விசேஷத்தையும் நல்ல அற்புதத்தையும் தரும். அங்கு வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ தூண்டுகை விநாயக பெருமானை வணங்குங்கள். முதலில் வணங்கிவிட்டு பிறகு முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிக விசேஷமான அனுகூலமான பலனை தரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை அற்புதத்தை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம்.
அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவுகள் ஏற்படும், புரிதல் உண்டாகும், நன்மைகள் அதிகரிக்கும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல அற்புதங்களை நிகழ்த்தும். சகல பிரச்சனைகள் தீரும், குடும்ப ஒற்றுமை மேம்படும், பணம் சார்ந்த வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். கேட்டி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஒப்பந்தங்கள் சாதகமாக்கும், சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக அமைந்துவிடும். உடல் நலம் மனநலம் நன்றாகவே இருக்கும். ஆதாயம் நிறைந்த நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள் ராசியிலேயே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 3ஆம் வீடு முயற்சி ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், சுகஸ்தானத்தில் ராகு பகவான், சந்திர பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். 6ஆம் இடத்தில் அதிபதியான குரு பகவான் வக்ர நிலையில் இருக்கிறார். 10ஆம் வீட்டில் கேத்து பகவான், லாபத்தில் சூரிய பகவான், விரயத்தில் புதன் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த நாளுக்கான வேலைகளை பார்க்கும் பொழுது புதிய விஷயங்களை ஆராய்வீர்கள். நுணுக்கமாகவும் ஒரு காரியத்தினுடைய போக்குக்கு ஏற்றாற்போல் மிக திருப்திகரமாக வேலைகளை கவனிப்பீர்கள். கற்பனை சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பார்த்த வேலைகள் நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் பிறக்கும். திடகாத்திரமாக இருப்பீர்கள். நன்மைகள் விளையும் நாள். உடலில் இருக்கக்கூடிய சோர்வுகள் நீங்கும். சீக்கிரமாக சில வேலைகளை முடிக்க வேண்டும் என்கிற திட்டத்தோடு இருப்பீர்கள். ஆனால் இந்த நாளுக்குண்டான கிரக அமைப்பின்படி அஷ்டமஸ்தானாதிபதியான சந்திர பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில், வீட்டிலும் சரி வண்டியில் பயணிக்கக்கூடிய நேரங்களிலும் சரி அலைச்சல்கள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். எந்த காரியத்தை எப்படி செய்ய போகிறோம் என்கிற புரிதல் இருக்காது. விசேஷமான சில முக்கிய பொருட்களை வீட்டிற்கு வாங்கி கொண்டு செல்வீர்கள். சுகம் நிறைந்த நாள். சௌபாகியத்தோடு இருப்பீர்கள். தெய்வீக சக்தி அதிகரிக்கும். உடன் பிறப்புகளால் ஆதரவு ஏற்படும். விளைச்சலில் இருப்பவர்கள், வேளாண்மை சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன வகையில் செலவுகள் இருக்கும். வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். உணவுத் துறைகளில் உணவகம் வைத்து நடத்துபவர்கள், சிறிய அளவிலாவது வீட்டிலேயே உணவகம் வைத்து நடத்துபவர்கள், பெரிய அளவில் செய்பவர்கள் மிக கவனமாக செயல்பட வேண்டிய நாள். குடிக்கக்கூடிய தண்ணீரை சுத்தமாக பார்த்துக் கொள்ளுங்கள். உண்ணும் உணவிலும் கட்டுப்பாடு என்பது தேவை. எதிலும் அலட்சியம் காட்டாதீர்கள். எல்லா விதமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் புரிதலோடு இருப்பதுதான் நல்லது. இறை வழிபாடு செய்யுங்கள். குரு பகவானை வணங்குங்கள். சந்திர பகவானை வணங்குங்கள். ராகு பகவானை வணங்குங்கள். பொதுவாக நவகிரக வழிபாடு உங்களுக்கு பல நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை ஏற்படுத்தி தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான், தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி பிள்ளையாரை வணங்குங்கள். ஓம் ஸ்ரீ கற்பக விநாயகா போற்றி போற்றி என்று அர்ச்சனை செய்யுங்கள். கோவிலுக்கு சென்று அருகம்புல் சாற்றி
சிதறக்காய் உடைத்து ஒரு கட்டி மண்டை வெல்லம் வைத்து அதே போல முழு தேங்காய் வைத்து பூரணமாக விநாயகப் பெருமானை வணங்கி வருவது பல நிலைகளில் அற்புதத்தை கொடுக்கும். சிந்தனைகள் மேம்படும். சுப காரியம் சம்பந்தமான விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் உடையும். எதிர்பார்த்த வேலைகள் சீக்கிரமாக நடக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு மிக மிக நல்லது. எதையும் சிந்தித்து செய்யுங்கள். ஒரு முறைக்கு பல முறை கவனிக்க வேண்டும். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் அற்புதத்தை கொடுக்க நல்ல ஆர்வங்கள் உண்டாகும். மேன்மையாக இருப்பீர்கள். தொட்ட காரியங்கள் துலங்கும். இந்த நாள் முன்னேற்றங்கள் ஏற்படும். காரணம், உத்திராடம் நட்சத்திரத்தின் அதிபதியான சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானாதிபதியாக வருவதால் எல்லாமே சிறப்பாக நடக்கும். அரசு வேலைகள் கைகூடும். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள். ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் 2ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான், சகோதர பாவகத்தில் ராகு பகவான் சந்திர பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய சப்தமஸ்தானமான களத்திரத்தில் செவ்வாய் பகவான், ராசியினுடைய 9ஆம் வீடு பாக்யஸ்தானத்தில் கேத்து பகவான், தசமஸ்தானத்தில் சூரிய பகவான், லாபத்தில் புதன் பகவான் வக்ரநிலை, விரயத்தில் சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்குண்டான அமைப்பு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பிறருக்கு பேசக்கூடிய விஷயங்களில் நன்மை தீமைகளை உணர்ந்து பேசுவது நல்லது. உங்களால் எது செய்ய முடியுமோ அதை மட்டும் நீங்கள் வெளிப்படுத்துங்கள். முடியாத வேலைகளை ஒப்புக்கொள்ள வேண்டாம். பேச்சுக்களின் மூலம் நிதானமான ஒரு சில விஷயங்களை வெளிப்படுத்துவீர்கள். அது உங்களுக்கு சில நேரம் சாதகத்தை உண்டு பண்ணும். பிறரோடு எப்படி நடக்க வேண்டும் என்கிற சூழ்நிலைகளை உணர்ந்து செய்யுங்கள். களத்திர ஸ்தானாதிபதியான சந்திர பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சகோதர பாவகத்தில் ராகு பகவானோடு இணைந்திருக்கிறார். பெரிய பெரிய விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கும். கற்பனைகள் உருவாக்கும். எதை எப்படி செய்ய போகிறோம் என்கிற பய உணர்வும் இருக்கும். ஆனால் வீட்டிற்கு தேவையான பெரிய அளவிலாவது பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள், ஆசைகள் உங்களுக்கு சற்று அதிகரிக்கும். குடும்பமான வரையில் வீட்டினுடைய நிலையை புரிந்து கொள்வீர்கள். ஏதாவது ஒரு விஷயங்களில் மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். அவற்றை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளலாம். அரசு சம்பந்தமான வேலைகளாகட்டும், அரசாங்கத்தில் பணிபுரிபவர்களும் சரி, உங்களோடு வேலை செய்யக்கூடிய மற்ற அரசு ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்வது உங்களுடைய ராசிக்கு நல்லது. அலுவலக பணிகளில் உங்களுக்கான உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். உயர் பதவி கிடைக்கும். ஊதிய உயர்வு ஏற்படும். தலைமை அதிகாரிகள் உங்களுடைய விஷயங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்க கூடிய சூழ்நிலையோடு நல்ல ஆலோசனைகளும் கொடுப்பார்கள். உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரும். பிள்ளைகளிடத்தில் மகிழ்ச்சியாக அவர்களை அரவணைத்து செல்வதே நல்லது. துரிதமாக சில வேலைகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். வண்டி வாகன பயணங்களில் இருப்பவர்களுக்கு சற்று அலைச்சல்கள் இருக்கும். மன உளைச்சல்கள் ஏற்படாமல் இருக்க ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத். மனக்கவலைகள் அகலும். எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். தெய்வ பலம், தேக பலம் அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான விஷயங்களுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்:
உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மிக நல்லது. ஆதரவு இருக்கும், நன்மைகள் பிறக்கும், எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாக கைகூடி வரும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ காமாட்சி தாயாரை வழிபாடு செய்வது நல்லது. பிறைசூடிய சக்தி வழிபாடு பல நிலைகளில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் அமைதியாக பேச வேண்டும், பொறுமையாக கையாளுங்கள். எந்த விதங்களிலும் வேகம் கூடாது, நிதானம் தேவை. அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல நிலைகளில் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாக்கும், கவனமாக இருங்கள். செய்யக்கூடிய வேலையினுடைய நிலையை புரிந்து கொள்வது நல்லது. சகோதரக்காரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள். ராசியிலேயே சனீஸ்வர பகவான், குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், சந்திர பகவான், 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான், தசமஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரநிலை, லாபத்தில் சுக்கிர பகவான் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரக கோச்சார அமைப்பை வைத்து இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். வெளியூர்களுக்கு பயணிப்பவர்கள் உங்களுடைய வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். எல்லா விதமான விஷயங்களையும் மிக சரிவர புரிந்து கொண்டு நடந்து கொள்வீர்கள். குடும்ப விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். வெளியூர்களுக்கு பயணித்தாலும் சரியான தருணத்திற்கு உங்களுடைய செயல்கள் அமைந்துவிடும். வாகனத்தை பழுது செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பழைய பிரச்சனைகளை மாற்றி ஒரு புதிய கண்ணோட்டத்தில் ஒரு சில புதிய அணுகுமுறைகளை கையாண்டு அவற்றை சரிப்படுத்துவீர்கள். வீட்டில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். எல்லோரிடத்திலும் தன்மையாக குணநலன்களை புரிந்து கொண்டு பேசுதல் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும். பெரியவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு ஆலோசனைகளாக அமைந்துவிடும். ஒரு சிலருடைய அறிவுபூர்வமான விஷயங்கள் பிறருடைய கருத்துக்கள் ஏற்றுக்கொள்வதாகவே அமையும். வருங்காலம் சம்பந்தமான சில விஷயங்கள் அடியெடுத்து வைக்கும் பொழுதோ, சிந்திக்கும் பொழுதோ, செயல்படுத்தும் பொழுதோ மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயங்களிலும் அவேர்னஸ் என்பது தேவை. எண்ணத்தில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். சில விஷயங்களை செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை அதிகரிக்கும். எந்த ஒரு செயலிலும் மிக கவனமாக இருப்பதோடு பணத்தை அதிகம் செலவு செய்யாதீர்கள். சிக்கனத்தை கடைபிடிப்பது உங்களுடைய செயலுக்கு நல்லது. பணத்தை கட்டுப்படுத்துங்கள். எண்ணத்தை கட்டுப்படுத்துவதோடு உங்களுடைய பண செலவுகளையும் கட்டுப்படுத்தி கொண்டால் சேமிப்பு என்பது இருக்கும். சேமிப்பிலிருந்து பணம் குறையாமல் காக்கப்படும். மற்றவர்களோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும். உங்களை சுற்றி இருப்பவர்களிடத்தில் நீங்கள் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கான சூழ்நிலைகள் அமையும். பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். மக்கள் வரத்து அதிகரிக்கும். மக்கள் பணிகளில் இருப்பவர்களுக்கு நீங்கள் மிக பெரிய ஒரு சில உதவிகளை செய்வதால் உங்கள் மீதான நன்மதிப்பு உயரும். தெய்வ கடாட்சம் கிடைக்கும் நாள். குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நித்தையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணா மூர்த்தையே என்று நீங்கள் இறை வழிபாடு செய்வது, குருவை வணங்குவது உங்களுக்கு பல சிறப்புகளை பெற்றுத்தர். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம்
ஆகாய நிறம். நட்சத்திர பலன் அவிட்டம் நட்சத்திரம். 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தரும். பயணங்கள் மேம்படும். வெளியூர்களுக்கு சென்று வருவீர்கள். ஒரு சிலருக்கு அலைச்சல்கள் இருக்கும், கவனமாக இருங்கள். சதய நட்சத்திரம் 1-2-3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ அம்பிகை துர்க்கை அம்மனை வழிபாடு செய்வது பல சிறப்புகளை பெற்றுத்தரும். ஒவ்வொரு விஷயத்திலும் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். எதையும் ஆராயாமல் செய்யாதீர்கள். விழிப்புணர்வு என்பது தேவை. பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. கருத்து வேறுபாடுகள் குறையும். மனநிலையில் மாற்றம் பிறக்கும். உத்தியோகம் மேம்படும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீனராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி. ஓம் ஸ்ரீ மீனராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. வியாழக்கிழமை தினம் ஐப்பசி மாதம் 28ஆம் நாள். ராசியிலேயே ராகு பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். சகோதர பாவகத்தில் குரு பகவான். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான். களத்திரஸ்தானத்தில் கேத்து பகவான். பாக்யஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ர நிலை. தசமஸ்தானத்தில் சுக்கிர பகவான். விரயத்தில் சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். மீனராசி அன்பர்களே, குரு பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். உங்களுடைய ராசி அதிபதியும் கூட. திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குங்கள். ஓம் தத்புருஷாய வித்மகே மகேஸ்வர புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரசோதயாத் என்று 108 முறை அல்லது 54-27 என்ற கணக்கிலாவது முருகப்பெருமானுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தால் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக அமைவதோடு உங்களுடைய பிள்ளைகளுடைய நலன் சீராகும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் முருகப்பெருமானை ஒவ்வொரு வியாழக்கிழமை தினத்திலும் புத்திரகாரகனான குரு காரகனான திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபடுபவர்களுக்கு சகல நன்மைகள் சித்திக்கும். குழந்தை பாக்கியம் உண்டாக்கும். உங்களுடைய செயல்கள் இன்றைய நாள் எப்படி இருக்க போகிறது என்பதை நீங்கள் அறியலாம். வேலையில் எதிர்பார்த்தபடி சில நல்ல நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உயர்ந்த பணிக்கான அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். தவறிப்போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலையை பெறுவீர்கள். முன்னோக்கி நகர்வீர்கள். அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான பணிகள் நடக்கும். விடுபட்ட காரியங்கள் திருப்திகரமாக இருக்கும். வீடு கட்டுவது, வண்டி வாகனம் வாங்குவது, வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது போன்ற விஷயங்கள், தங்க நகை, பொன்பொருள் சேர்க்கை, ஆபரணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை, சந்தோஷத்தை கொடுக்கும். ஆக்கப்பூர்வமான நாளாகும். ஆராய்ச்சி தொடர்பாக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மற்றும் மருத்துவ துறைகளில் செய்பவர்களுக்கு, பணியாளர்களுக்கும் சரி, மாணவ மாணவிகளுக்கும் சரி, நல்ல சிந்தனைகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த இடர்பாடுகள் அகலும். கடன் தொடர்பாக இருந்த சில பிரச்சனைகள் தீரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். நம்பிக்கை நிறைந்த நாள். ஆக்கம் ஊக்கம் நிறைந்ததாகவே அமையும். தெய்வ காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் பிறக்கும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய செயலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடும். இளைய சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு பெருகும். யோகம் நிறைந்ததாக அமையும். உடல் நலன் மனநலன் இரண்டும் சீராக்கும். தொழில் ரீதியாக சில புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நம்பிக்கை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் தொடர்புடைய செயல்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும்.
அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. நல்ல ஒத்துழைப்பு அதிகரிக்கும். வளர்ச்சி நிறைந்த நாள். மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். சுபம் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஆர்வம் உண்டாக்கும். செயல்களில் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள், புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் வக்ர நிலையில் இருக்கிறார். எதையும் சிந்தித்து செய்யுங்கள். நல்ல விஷயங்கள் மேம்பட இறை வழிபாடு, தியானம், யோகாசன பயிற்சிகள் தேவை. இயலாதவர்களுக்கு ஒரு நபருக்காவது உணவு வாங்கி கொடுங்கள். குடிப்பதற்கு தண்ணீரும் சேர்த்து கொடுங்கள். எதையும் சிந்தித்து பக்குவமாக்க செய்தல் நல்லது. இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் நம்முடைய சேனல் சார்பாக இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் நபர்களுக்கு வாழ்த்துக்கள், நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.